ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பசங்களுக்கு நான் செஞ்சு தரப்போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக இருக்கக்கூடிய மஞ்சள் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் நாட்டு சக்கரை, 1 கப் பால் எடுத்திருக்கேன், 1 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன், 1 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், ஏலக்காய், நெய். இதை எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த வாழைப்பழ தோலெல்லாம் உரிச்சிட்டு வாழைப்பழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஹரிணி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. ஏன்னா லீவ் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமையலுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நான் வாழைப்பழத்தை உரிச்சிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு காமிச்சேன். அதே மாதிரி மேஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. என் பசங்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளி ஃபுட்டு அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா திருப்தியாக சாப்பிடுவாங்க. எனக்கு அது ஒரு சின்ன சந்தோஷம். ஏன்னா வெளியே இருக்க ஃபுட்டு எப்படி செய்வாங்களோ அப்படின்ற தாட் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்பொழுது பசங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்றனால ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வித்தியாசமாக பசங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரியே நான் செஞ்சு கொடுப்பேன். அது மாதிரி தான் இந்த டிஷ்ஷை நான் செஞ்சு கொடுத்தேன். இப்போ ஹரிணி வந்து நல்லா அதை மேஷ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தம் ஒரு 5 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். இந்த நெய் விட்டதில் இப்போ மேஷ் பண்ணியிருக்கேன் அந்த வாழைப்பழத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நார்மலாக வாழைப்பழத்தில் எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் அந்த வாழைப்பழத்தோட ஸ்மெல்லு தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. முக்கியமாக சின்ன பசங்களுக்கு பிடிக்காது. வாழைப்பழமாக சாப்பிடும்போது சாப்பிடுவாங்க. ஆனால் அதில் டிஷ்ஷு செஞ்சோன்னா அந்த ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கும் பார்த்திங்களா? அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி நெய்யில் வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாழைப்பழத்தோட ஸ்மெல் அவ்வளோவா நமக்கு வராது. நல்லா இந்த நெய்யில் நல்லா வதக்கிடணும். வாழைப்பழத்தோட அந்த ஸ்மெல் நல்லா போகணும். அந்த ரா ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் ரவை இருக்குது பார்த்திங்களா? அதை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி ரவை கூட சேர்ந்து நல்லா அப்படியே பாருங்கள் எப்படி சேர்ந்த மாதிரி வருது பாருங்கள். ஒரு பால்கோவா அந்த ஸ்டேஜுக்கு இது மாதிரி வரும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா? நான் துருவி வைக்கல, நான் மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். அந்த தேங்காய் துருவலை வந்து இதோடு சேர்த்து நல்லா பெரட்டி விடணும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் ரவையோட வாழைப்பழத்தோடு சேர்ந்து இந்த தேங்காயும் ஃபுல்லாக நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 கப் பால் வச்சுருக்கோம் பார்த்திங்களா? இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே காசின பால் தான், தண்ணி ஊற்றாமல் காசி வச்சுருந்தேன் 1 கப் பால். அந்த பாலை தான் நான் இப்போ இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். எங்கேயும் கட்டி தட்டாமல். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக கட்டி தட்டாது. நல்லா இதை நல்லா கிளந்து விட்டோம் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அழகாக செட் ஆகி வந்துடும் நமக்கு. இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சப்போஸ் ஏலக்காய் பொடி இல்லை, ஏலக்காய் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா இடிச்சிட்டு பாலை காசும் போதே அந்த ஏலக்காவை போட்டு காசி அதுக்கப்புறம் வடிகட்டி நீங்கள் இதில் எடுத்து ஊற்றிக்கிறதா இருந்தால் ஊற்றிக்கலாம். இல்லை ஏலக்காய் பொடியே இருந்தால் கூட நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை சேர்க்கலாம், பனக்கற்கண்டு சேர்க்கலாம், வெல்லம் சேர்க்கலாம். ஓகேங்களா? வெள்ளை சக்கரையை தவிர்த்து மீதி ஸ்வீட் கண்டென்ட் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சக்கரையை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ், எங்கள் பசங்களுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 3 ட்ராப் விட்டுட்டு இதை நல்லா கிளறணும். நல்லா கிளறினதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடணும். கடாயில் விடாமல் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆற விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சூப்பராக செட் ஆகிடும். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே கொடுத்தாலே சாப்பிடுவான். ஆனால் இருந்தாலும் இது இன்னொரு வாட்டி நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 நாள் 5 நாள் கூட வச்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் வந்து இதை வந்து நான் ரெடி பண்ணுறேன் தட்டையாக வச்சு. ஏன்னா 4 பக்கம் வேகணும் இல்லையா? அதனால் இது மாதிரி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம தவாவில் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக அடுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம 4 பக்கமும் நல்லா பெரட்டி நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சூடாக இருக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பவும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் எவ்வளோ பொருள் உபயோகப்படுத்தினேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மொத்தம் எனக்கு ஒரு 20 பீஸ் கிட்ட வந்திருக்கு. ஒரு வேளைக்கு ஒரு 2 பீஸ் நீங்கள் தாராளமாக எடுத்து பசங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா வெளியேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ஆரோக்கியமாக செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் இது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மழை டைமில் நல்லா சூடாக சாப்பிட்டாங்கனாலும் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான். என் பொண்ணு இந்த ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறது நம்மளோட கடமை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். Thank you.